ஹலோ ஆல், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பண்ணக்கூடிய ரெசிபி வந்து கொண்டக்கடலை குழம்பு தான். இது எல்லாத்துக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓவர் நைட் கொண்டக்கடலையை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை குக்கரில் 4 விசில் விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அதே குக்கரில் எண்ணெய் போட்டு பட்டை, கிராம்பு, கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வெங்காயத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டிலையே அரைச்சி ரெடி பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு அந்த ஃப்ளேவருக்காக. அப்புறம் தக்காளியை வந்து நான் அப்படியே போட்டால் என் கிட்ஸுக்கு வந்து தக்காளி முழுசாக இருந்தால் பிடிக்காது. அதனால் மிக்சியில் ஒரு ஒரு பல் சுட்டு எடுத்துக்கிட்டேன். தக்காளியும் உள்ளே ஆட் பண்ணி ரெண்டுமே நல்லா அந்த தக்காளியில் இருக்க தண்ணி சுத்தமாக போகிற லெவலுக்கு நல்லா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கெட்டியாக நமக்கு ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும். வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் மணக்க எங்கள் அம்மா கையாலேயே அரைச்சி கொடுத்த சாம்பார் பொடி இந்தியாவிலேருந்து எனக்கு பார்சல் அனுப்பியிருந்தாங்க. அந்த மசாலா பொடியவும் இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடியை ஆட் பண்ணிட்டு அந்த சாம்பார் பொடி மட்டும் இருந்ததுன்னா போதும். அது வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். கரம் மசாலா தேவையில்லை, வத்தப்பொடி தேவையில்லை, எந்த இதுவும் தேவையில்லை. அந்த ஒரே ஒரு மசாலா பொடி மட்டும் போதும். நான் எல்லா குழம்புக்குமே இந்த மசாலா பொடி தான், சாம்பாருக்கும் இதே மசாலா பொடி தான், எல்லாத்துக்குமே இதே மசாலா பொடி தான் நான் ஆட் பண்ணுவேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது பாருங்கள். வீட்டில் செஞ்ச அருமையான சாம்பார் பொடி அதையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் இது கூட ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற லெவலுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த லெவலுக்கு ரொம்ப திக்காகவும் வேண்டாம், ரொம்ப வாட்டரியாகவும் வேண்டான்ட்டு இந்த லெவலுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். மறுபடியும் 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் துருவின தேங்காவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு சுட 2 இட்லியை பக்கத்தில் வச்சு இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. இதுதான் என்னுடைய ஸ்டைல் கொண்டக்கடலை குழம்பு. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.